ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்ம இதுக்கு முன்னாடி லாங்செயினை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து லாங்செயின் சம்மந்தமாக டெமோ வேணுமான்னு நான் கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் வந்து வேணும்னு சொன்னீங்க. அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாங்செயின் பயன்படுத்தி ஒரு சேட்பாட்டை உருவாக்க போகிறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான சேட்பாட்டில் இல்லை, சிம்பிளான சேட்பாட்டை உருவாக்க போகிறோம். ஆனால் இது நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பைத்தானோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் மெஷின் லேர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள், புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ள போகலாம். Stay tuned. இப்போ வந்து நம்ம லாங்செயின் யூஸ் பண்ணி ஒரு சேட்பாட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதோட ஆர்கிடெக்சரை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதற்கு தேவையான இன்ஸ்டாலேஷன்ஸில் என்னென்ன பண்ணுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஐ யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு சேட்பாட்டை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரைனிங் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை. ஏற்கனவே மெட்டா, ஓப்பன் ஏஐ போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம காசு கொடுத்தோ இல்லை ஃப்ரீயாகவோ ஆக்சஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஏஐயோட சாட்ஜிபிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மணி பே பண்ணணும். ஆனால் ஃபேஸ்புக், அதாவது மெட்டாவோட லாமா 2 போன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை வந்து உங்களோட லோக்கல் மெஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சேட்பாட்டை நீங்கள் உருவாக்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் உங்களோட லோக்கல் மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட சிஸ்டத்தோட மெமரி கெப்பாசிட்டி, அந்த ரேம், கிராஃபிக் கார்டை பொறுத்து உங்களோட அவுட்புட் எடுத்துக்கிற டைமு மாறுபடும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க வந்து ஓலாமா ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம், அதாவது ஃப்ரீயாக இருக்கிற ஒரு எல்எல்எம்மை தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ வந்து இதுக்கெல்லாம் காசு கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங்செயின் தான் முக்கியமாக பயன்படுத்தணும். ஏன்னா லாங்செயினோட டெமோ தான் இந்த வீடியோ. ஸோ லாங்செயின் வச்சு நான் ஒரு சேட்பாட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் லாங்செயினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் செயின்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்த போகிறோம். செயின்ஸ் அப்படிங்கிறதையும் பயன்படுத்த போகிறோம். அவுட்புட் பார்சர் அப்படிங்கிறதும் வந்து லாங்செயினில் இருக்கிற ஒரு ஃபீச்சரு. அதை என்ன அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற சேட்பாட்டுக்கு ஒரு யூஐ வேணும் இல்லையா, அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். அந்த யூஐ வந்து நம்ம ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிறத வச்சு நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ இது எல்லாம் வந்து ஒன்றாக இணைந்தது தான் நம்மளோட சேட்பாட். அதனால தான் வந்து ஒரு சேட்பாட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனா ஒரு ரஃப் டிசைனை காமிச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து நம்ம இந்த சேட்பாட்டை உருவாக்குறதுக்கு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ப்ரீ ரிக்வெஸ்ட், அதாவது நீங்கள் சேட்பாட் உருவாக்க முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த எல்எல்எம் ஓலாமா அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் தான் வந்து லாமா 2 எல்எல்எம்மை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங்செயின் கம்யூனிட்டி, லாங்செயின் கோர், ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிற இந்த 3 லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் பயன்படுத்துவோம். நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜூபிட்டர் யூஸ் புக் பண்ணுறதா என்ன பார்த்து அப்படியே நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு யூஐ ஏதாவது பயன்படுத்துகிறீங்க, வேறு ஒரு ஐடி, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அல்லது கூகுள் கொலாப் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக பார்க்கறதுக்கு மாறுபடும், பட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு .py அப்படிங்கிற ஃபைலை வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீம்லெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஸ்ட்ரீம்லெட்டை பயன்படுத்தணும்னா .py ஃபைலில் தான் வந்து அதை மோஸ்ட்லி நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ அந்த py ஃபைலை எப்படி வந்து ஜூபிட்டர் நோட் புக் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த 3 விஷயங்களையும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது ப்ராஜெக்டில் போவோம். ஓகேவா? ஓலாமா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிடணும். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். நீங்கள் வந்து macOS லினக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆப்ஷனை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. இப்போ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் அந்த EXE ஃபைலை ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா சாஃப்ட்வேர்ஸாக, அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ரன் யுவர் ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஓலாமா ரன் லாமா 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லாமா 2 அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்த போகிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை. ஓலாமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்எல்எம் மாடல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கமாண்டை நான் வந்து இங்கே ரன் பண்ண போகிறேன். ஓலாமா ரன் லாமா 2 அப்படிங்கிறத இது நீங்கள் ரன் பண்ணமே வந்து இட் வில் ஸ்டார்ட் டு டூ த இன்ஸ்டாலேஷன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.8 GB சைஸ் இருக்குது. உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இந்த இன்ஸ்டலேஷன் டைம் வந்து மாறுபடும்.
ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இது இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம லாமா 2வை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்புறம் நான் வந்து சொன்னேன், இந்த ஓலாமாவில் மற்ற எல்எல்எம் மாடல்ஸான ஃபைல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்குறக்கு இந்த வெப்பேஜில் GitHub அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது அது ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ்லாம் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாமா 3 கூட வந்துருச்சு. வந்து 8 பில்லியன் பேராமீட்டர்ஸில் 4.7 GB அப்புறம் லாமா 3ல இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து இந்த லாமா 2 அப்படிங்கிற வெர்ஷன். லாமா 2 அன்சென்சார்டு பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் 3.8 GB. அதுதான் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிச்சேன். ஸோ உங்களுக்கு லாமா 3 வேணாலும் நீங்கள் அதையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பட் சைஸ் அது பெருசு, அதனால் வந்து நான் லாமா 2வை பயன்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஜூபிட்டர் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம வந்து pip install langchain -community அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது கூட நீங்கள் வந்து pip install streamlit, அதுக்கப்புறம் pip install langchain core அப்படிங்கிற நான் இங்கே காமிக்கிறதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. மற்ற ஸ்ட்ரீம்லெட்டையும் langchain கோரையும் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு அதை காமிக்க முடியல. பட் இங்கே வந்து நான் வந்து langchain -community வந்து எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறேனோ அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்டில் அதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரீம்லெட் அப்புறம் langchain கோரையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி போகணும்னா நீங்கள் விண்டோஸ் பட்டனில் போயிட்டு அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த .py அப்படிங்கிற ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நீங்கள் எங்கே வந்து மற்ற ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம் அங்கே போய்ட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத உருவாக்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் உங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு .txt இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக .py அப்படின்னு ஃபைலை ரீநேம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், உங்களோட .py ஃபைல் ரெடி ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே நான் வந்து நம்ம உருவாக்கின py ஃபைல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டேன் ஜூபிட்டர் நோட்புக்கில். olama _llm _part1.py அப்படிங்கிறது இந்த ஃபைலோட பேர். உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் பிடிச்சிக்கோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம முதல்ல சில லைப்ரரிஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் langchain _core.proms langchain _core அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் chat prompt template. ஸோ இதை நம்ம ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ண போகிறோம். அது வந்து chat prompt template வந்து நான் அதை வந்து பயன்படுத்துகிறேன். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நிறையா இருக்குது. chat prompt template வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இங்கே ஒரு chat bot-ஐ உருவாக்குறேன். ஓகேவா. அடுத்தது ஃப்ரம் langchain _core.output_parsers அதில் நான் வந்து இம்போர்ட் ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சரை இம்போர்ட் பண்ண போகிறேன். str output parser. ஓகேவா. இந்த அவுட்புட் பார்சர் அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா, சில நேரம் உங்களோட எல்எல்எம்மோட அவுட்புட் வந்து ரொம்ப நேச்சுரலாக இல்லாமல் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் காமிக்கலாம். அதாவது ஒரு நியூ லைன் கேரக்டர் வரணும்னா அந்த /n அப்படின்லாம் வரலாம். அதையெல்லாம் காமிக்காமல் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரணும்னா இந்த அவுட்புட் பார்சரை நீங்கள் வந்து உங்களோட langchainல நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சரை பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஃப்ரம் langchain _community.llms நம்ம வந்து ஓலாமா அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதனால் வந்து இம்போர்ட் ஓலாமா அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிடணும். நீங்கள் வந்து ChatGPT பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அந்த OpenAI அந்த ChatGPT இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஓலாமாவில் இருக்க லாமா 2 தான் பயன்படுது, அதனால் நான் வந்து ஓலாமா அப்படிங்கிறத நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரீம்லெட் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஏன்னா ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிறத வந்து நம்ம சாட்பாட் உருவாக்குறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் UI இன்டர்ஃபேஸை உருவாக்க பயன்படுத்த போகிறோம். ஸ்ட்ரீம்லெட் அதையும் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதனால் நான் வந்து அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறேன் as ST. ஓகேவா. அடுத்தது நான் வந்து நம்மளோட சாட்பாட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன டைட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். st.title ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் நான் வந்து கார்த்திக் ஷோ சாட்பாட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சாட்பாட்டை வந்து ஓப்பன் பண்ணவே அங்கே வந்து ஒரு யூசருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இன்புட்
underscore txt is equal to st dot text underscore input, please enter your queries here அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகே, அதுக்கப்புறம் இந்த யூசர் என்டர் பண்ணுற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து இன்புட் டெக்ஸ்ட் கூட அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை பயன்படுத்த போகிறோம். அதுக்கு ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு நம்ம இம்போர்ட் பண்ண சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நான் எடுக்கிறேன். சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இங்கே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இங்கே எழுதுனேன். டாட் ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் மெசேஜஸ் ப்ராக்கெட்டில் இங்கே வந்து நான் வந்து சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா சில ரோல்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த சிஸ்டம் ரோல், யூசர் ரோல் அப்படி மாதிரிலாம் கொடுக்கணும். அதாவது நம்ம சிஸ்டமுக்கு சில தகவல்கள் நம்ம கொடுக்கணும், அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். யூசர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வி வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற ரோல்குள்ளே நம்ம கொடுக்கணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து முதல்ல வரணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இன்னொரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸில் முதல்ல என்ன ரோல் அப்படின்னு நான் சொல்கிறேன், சிஸ்டம் அப்படிங்கிற ரோல் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது என்னோட சிஸ்டம், அதாவது நம்மளோட சாட்பாட்டு. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட், ஏஐ அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம், ஏஐ அசிஸ்டண்ட். அண்ட் நான் வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், யோர் நேம் இஸ் கார்த்திக்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன், சும்மா இப்படி கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்தது வந்து யூசர். யூசர் ஏதாவது இன்புட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் இல்லையா. யூசர், அதுக்கு ஒரு அந்த ரோல் வந்து யூசர். யூசர் நான் கோடு பண்ணி நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியலைன்னா. மறுபடியும் டபுள் கோட்ஸில் யூசர் query, அவங்க கொடுக்குற query இல்லையா. அப்புறம் ஒரு கோலன் வச்சுட்டு நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸில் queryயை கொடுக்கணும். இது வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி எடுத்துக்கும். நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த queryயில் அசைன் ஆகும். சரிங்களா, அது வந்து நம்ம அசைன் பண்ணுவோம், அதையும் காட்டுறேன். ஓகே, சரி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத இன்வோக் பண்ணி அதை வந்து ப்ராம்ப்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராம்ப்டோட டிசைன் வந்து ஒரு சிஸ்டம் மெசேஜ் இருக்குது, ஒரு யூசர் மெசேஜ் இருக்குது. சிஸ்டம் மெசேஜில் நான் வந்து அந்த ஏஐ கிட்ட சொல்ல, நீ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட்டு, உன் பேர் வந்து இது, நான் வந்து ஒரு கோடராக, ப்ரோக்ராமராக, டெவலப்பராக நான் வந்து அதுக்கு நான் சொல்லிடுறேன். யூசர்ஸ் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நான் யூசருக்குள்ளே கொடுத்துருக்கேன். யூசர் query கோலன் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற என்ன இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வேரியபிள் நேம். இதில் வந்து நான் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டேன்னா வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறது இந்த queryக்கு அசைன் ஆகும். அது வந்து யூசர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மூலிமா நம்ம வந்து தெரிவிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்புறம் இங்கே இந்த இடத்துல இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது, அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ப்ராக்கெட்ஸ்லாம் கரெக்டாக ஓப்பனிங் க்ளோசிங் கரெக்டாக அலைன் ஆகணும், இல்லைன்னா அது ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது நம்ம வந்து நம்மளோட எல்எல்எம் மாடலை இன்வோக் பண்ணணும். எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கொடுப்போம். நம்மளோட வந்து ஓலாமாவில் இருக்கிற லாமா 2 இல்லையா, ஓலாமா, அதில் ப்ராக்கெட்டில் மாடல், என்ன மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணது, லாமா 2 மாடல் இல்லையா, அது வந்து டபுள் கோட்ஸில் லாமா 2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்மளோட அவுட்புட் பார்சர் நம்ம கொடுக்கணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால் அதுக்கு வந்து வேரியபிள் வந்து அவுட்புட் அண்டர்ஸ்கோர் பார்சர் அப்படிங்கிறது என்னோடய வேரியபிள். ஈக்குவல் டு நம்ம என்ன பார்சர் பயன்படுத்துகிறோம், எஸ்டிஆர் அவுட்புட் பார்சர் இல்லையா, அது அப்படியே எஸ்டிஆர் அவுட்புட் பார்சர். நான் இங்கே என்னென்ன இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த அவுட்புட் பார்சர் வந்து இந்த வேரியபிளில் அசைன் ஆகிரும். ஓகேவா, அடுத்தது நம்ம வந்து இங்கே வந்து ஒரு செயினை உருவாக்குறோம். செயின் அப்படின்னா என்னென்னா நிறையா சின்ன சின்ன விஷயங்களை ஒன்றா இணைக்கிறது, அதுதான் வந்து செயின். செயின் அப்படிங்கிறது லாங் செயினில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். செயின் ஈக்குவல் டு நம்ம இங்கே எதெல்லாம் இணைக்க போகிறோம், நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் வேரியபிள் உருவாக்கணும் இல்லையா, அந்த ப்ராம்ப்டை இணைக்கிறோம். ப்ராம்ப்ட் அப்புறம் ஒரு பைப் சிம்பிள். பைப் சிம்பிள்னால் ஒரு கோடு மாதிரி உங்களோட கீபோர்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பைப். அப்புறம் அடுத்தது நான் எதை இணைக்க போகிறேன், எல்எல்எம்மே இணைக்க போகிறேன். எல்எல்எம் இந்த வேரியபிள் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியபிள் நான் அப்படியே இங்கே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் எதை இணைக்கிறேன், கடைசியாக என்னோடய அவுட்புட் வந்து பார்ஸ் ஆகி வரணும், இந்த அவுட்புட் பார்சரை நான் இணைக்கிறேன். ஸோ இந்த அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த செயினை உருவாக்கியிருக்கோம்.
செயினில் நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கின ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கான வேரியபிள், அப்புறம் ஒரு பைப் சிம்பிள், நம்ம உருவாக்கின லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட வேரியபிள், அப்புறம் ஒரு பைப் சிம்பிள், அப்புறம் அவுட்புட் பார்சரோட வேரியபிள். ஸோ இதெல்லாம் இந்த பைப் சிம்பிள்ங்கிறது தான் வந்து இணைக்கிறது, ஒரு பைப் மாதிரி இணைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து செயின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்புட் வாங்குறோம் இல்லையா, அப்போ இஃப் இன்புட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட், அதாவது யூசர்கிட்ட இருந்து இந்த ப்ளீஸ் என்டர் queries ஹியர் அப்படிங்கிற இடத்துல ஏதாவது இன்புட் வந்தால் அதுதான் வந்து இஃப் இன்புட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். இதுவும் இந்த வேரியபிளும் ஒரே இதில் இருக்கணும். அப்புறம் கோலன் st.write, அதாவது ஸ்ட்ரீம்லெட். எஸ்டிங்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லெட் தான் வந்து எஸ்டி அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ st.write நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட செயினை இன்வோக் பண்ண போகிறேன். செயின் டாட் இன்வோக்னா அதை எழுப்புறது, ட்ரிகர் பண்ணுறது. ப்ராக்கெட்டில் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸில் டபுள் கோட்ஸில் query. இந்த query வந்து இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த வேரியபிளை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? அப்படியே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன queryயாக இருக்கும், இன்புட் டெக்ஸ்ட். நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற இன்புட் சைடில் நம்ம எங்கே வச்சுருக்கோம், இதில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை அப்படியே எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்டை நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இஃப் இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னா ஏதாவது யூசர் இன்புட் கொடுத்தால் அடுத்து நீ என்ன பண்ணணும், ஸ்ட்ரீம்லெட்டில் போய் எழுதுகிறப்போ நீங்கள் இந்த செயினை இன்வோக் பண்ணுங்கள், ட்ரிகர் பண்ணுங்கள். ட்ரிகர் பண்ணும்போது அங்கே வந்து நீங்கள் எதை பாஸ் பண்ணணும், இந்த queryயை பாஸ் பண்ணணும். அந்த query தான் வந்து நமக்கு இங்கே ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் இன்புட்டாக போகும். என்ன வேல்யூ இன்புட்டாக போகணும், இன்புட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். இன்புட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்னா என்ன, யூசர் ஏதாவது கொடுக்குற வேல்யூ. ஸோ யூசர் நீங்கள் கொடுக்குற வேல்யூ டெக்ஸ்ட்டில் போகும், இன்புட் டெக்ஸ்ட் வந்து queryக்குள்ளே போகும், query வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்குள்ளே போகும். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம வந்து இங்கே .py ஃபைலை உருவாக்கியாச்சு. ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த .pyயை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம அனகோண்டா ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். அனகோண்டா ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னோடய ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரில் நான் போகணும். என்னோடய .py ஃபைல் பார்த்தீங்கன்னா c:users Karthik langchain அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சிங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு போகணும். அதனால் cd langchain அப்படின்னா வந்து சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லெட் ரன் நம்மளோட ஃபைல் நேம் ஓலாமா LLM part1.py. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போய் நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர். ஸோ வந்து இது வந்து நமக்கு இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். URL பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, சம் எரர் langchain _ ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே langchain பதிலாக landchain அப்படின்னு போட்டேன். இதை மாற்றிடலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ரௌசர் போய் இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, நம்மளது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கார்த்திக் ஷோ சாட்பாட் வந்துருச்சு. ப்ளீஸ் என்டர் யுவர் queries ஹியர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ப்ளீஸ் என்டர் யுவர் queries ஹியர் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. நம்ம கொடுத்த டைட்டில் கார்த்திக் ஷோ சாட்பாட் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் டைப் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறேன். சரியா? நம்மளோட சாட்பாட் ரெடி ஆயிடுச்சு. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு போட்டு நான் ஒரு என்டர் அடிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ப்ராசஸர் மற்றும் ரேம் ஜிபியூ ஸ்பீடை பொறுத்து அவுட்புட் வந்து வரக்கு டைம் மாறுபடலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறோம். நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இது வந்து யூஸ் பண்ணல. நம்மளோட லோக்கல் மிஷினில் இருக்கிற LLM இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணுறதுனால நம்மளோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது மாறுபடும். சில நேரங்கள் வந்து நிமிஷங்கள் கூட ஆகலாம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இங்கே மேலே வந்து ரன்னிங் அப்படின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பி பேஷண்ட். பட் நம்ம ரியல் லைஃப்பில் வந்து ஒரு அப்ளிகேஷனாக உருவாக்கி நம்ம வந்து டிப்ளாயெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து OpenAI இல்லாட்டி ரெப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி சில சைட்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து சாட்பாட்ஸ் வந்து டைரெக்டாக குயிக்காக query பண்ண முடியும். அது வந்து நம்மளோட லோக்கல் மிஷினை பயன்படுத்தாது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. ஹலோ தேர், ஐ எம் கார்த்திக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கு. பார்த்தீங்களா? வாட் இஸ் நேம் கேட்டால் என்ன, கார்த்திக்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுது. இப்போது நம்மளோட கோடில் நான் வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கொடுக்கும்போது யுவர் ஹெல்ப்ஃபுல் AI அசிஸ்டன்ட் யுவர் நேம் இஸ் கார்த்திக் அசிஸ்டன்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கனால
நம்ம வந்து சிஸ்டமுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இது வந்து நான் டெவலப் பண்ண சாட்பாட்டுக்கோட அந்த அசிஸ்டண்டோட பேர் கார்த்திக் அசிஸ்டன்ட். இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து வாட் இஸ் யுவர் நேம் ஒன்று கேட்டாங்கன்னா கார்த்திக் அசிஸ்டன்ட் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ப்ராம்ப்ட் டெம்ப்லேருந்து என்ன ஆகுன்னு பாருங்கள். இதே கேள்வியை நான் வேறு மாதிரி கேட்குறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மறுபடியும் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதே வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறத நான் வந்து மறுபடியும் கேட்குறேன். இப்போ இதோட பதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, என்டர் கொடுக்குறேன். இப்போ அது ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் வந்துருச்சு. ஹலோ தேர், மை நேம் இஸ் லாமா. ஐ எம் அ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரெயின்டு பை டீம் ஆஃப் ரிசர்ச்சர் அட் மெட்டா ஏஐ. ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படின்னு கேட்குது. நான் வந்து என்னோட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் கார்த்திக் அசிஸ்டன்ட் தான் உன்னோட பேர் அப்படின்னு நான் கொடுக்கல. ஸோ அதோட ஒரிஜினல் நேமை எடுத்துச்சு. அதோட ஒரிஜினல் நேம் என்னென்ன, லாமா அப்படிங்கிற மாடல். இது யார் உருவாக்குனாங்க? மெட்டா நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. ஸோ அதை வந்து பதிலாக கொடுக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சிம்பிளான எக்ஸாம் சொல்கிறேன். சரி, இதை தவிர நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, டெல் மீ ஜோக் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு ஜோக் சொல்லும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பாப்போம் நம்மளோட சாட்பாட் என்ன ஜோக் சொல்லுதுன்னு. நமக்கு ஒரு ஜோக் வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பட் இட்ஸ் அ ஜோக், அவ்வளோதான். ஓகே, வந்துருச்சு. நம்ம அவுட்புட் வந்துருச்சு. நம்மளோட சாட்பாட் வந்து வேலை செய்யுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்களோட கேள்வியோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இது அவுட்புட் கொடுக்குறதுக்கான எடுத்துக்கிற டைம் வந்து அதிகமாகும். Again, it depends on your processor and RAM and GPU. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சிம்பிளான சாட்பாட் லாங்செயின் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பற்றி அவ்வளோக்கா தெரியல, பட் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், ஆனால் இதை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைத்தான் பேசிக்ஸை கற்றுக்கிற மாதிரி எங்கள் வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலுமே பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் பைத்தானை கற்றுக்கலாம். அதோட முடிவில் உங்களுக்கு பைத்தானை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதை எடுத்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங்னு இன்னொரு கோர்ஸ் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கை ஸ்க்ராட்சில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸை பற்றி அதில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ரியல் வேர்ல்டு டேட்டாவை வச்சு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கி கற்றுக்குவீங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் தமிழில் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் இது ரெண்டுமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக வாங்குறத விட பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜாக எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. அதை வாங்கும்போது இந்த ரெண்டு கோர்ஸையும் தனியாக வாங்குறது காட்டிலுமே மலிவான விலையில் கிடைக்கும். இந்த எல்லா கோர்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா தமிழில் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் எதுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அனந்த் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.